வணக்கம். இதுவரைக்கும் நம்ம மகாபாரதத்தில் இருக்க சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு பீஷ்மருடைய மரணம் சிகண்டி மூலமாக தான் நடக்கும் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது எப்படி எதனால் நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பீஷ்மர் தன்னுடைய தம்பி விசித்திரவீரனுக்காக காசி நாட்டு மகள்களுடைய சுயம்பரத்துக்கு போகிறாங்க. அம்பாலிக்காவோட சுயம்பரத்தில் எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு 3 பேரையும் பீஷ்மர் தூக்கிட்டு வந்துடுறாரு. அதில் அம்பா சொலபான் நாட்டு மன்னனான சால்வாவை விரும்பிட்டு இருந்தாங்க. இதையே விசித்திரவீரன்ட்டு சொல்கிறாங்க. அதனால் விசித்திரவீரன் அம்பாவை திருமணம் செஞ்சுக்காம அம்பிகாவையும் அம்பாலிக்காவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அம்பாவை திருப்பி அனுப்பிடுறாங்க. திரும்பி வந்த அம்பாவை சால்வா மனம் முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. வேறு ஒருத்தன் தூக்கிட்டு போன பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி சால்வாவும் அம்பாவை திரும்பி அனுப்பிடுறாங்க. நேராக பீஷ்மர்கிட்ட வந்து அவங்க முறையிடுறாங்க. தன்னை திருமணம் செஞ்சுக்க மாதிரி கேட்குறாங்க. பீஷ்மர் சத்தியவதியோட தந்தைக்கு வாக்கு கொடுத்ததால தான் திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அம்பாவை மறுத்துடுறாரு. அம்பாவும் கோவப்பட்டு சிவபெருமானை நோக்கி தவம் புரியுறாங்க. இவங்க தவத்தால் சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போது பீஷ்மரை கொல்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் இந்த பிறப்பில் அம்பாவால் பீஷ்மரை கொல்ல முடியாது, ஆனால் அடுத்த பிறப்பில் பீஷ்மரோட முடிவுக்கு நீ ஒரு காரணமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வருத்தம் அடைந்த அம்பா தன்னோட உயிரை மாய்த்துக்கிறாங்க. அதே சமயம் பாஞ்சால நாட்டு மன்னன் திரௌபதனுக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் அவங்க யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்தின் பயனாக திரௌபதனுடைய மனைவி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு சிகண்டின் பேர் வைக்கிறாங்க. எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து தன் நாட்டை காப்பாற்றுறதுக்காக சிகண்டியை ஆண்மகன் போல வளர்த்துட்டு வரான் திரௌபதன். அவன் பருவ வயது அடைந்ததும் அவனுக்கு ஹிரண்யவர்மனுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஹிரண்யவர்மனோட மகள் சிகண்டி ஆண் கிடையாதுன்னு போய் அவங்க அப்பா கிட்ட குறை சொல்றான். அதை கேட்டதும் கோபம் அடைந்த ஹிரண்யவர்மன் பாஞ்சால நாட்டு மீது போர் தொடுத்துட்டு வரான். இதனால வருத்தம் அடைந்த சிகண்டி காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு மரத்து கீழே உட்காந்து அழுவும் போது அந்த மரத்து மேல இருந்த என்ற ஒரு எக்ஷன் சிகண்டி கிட்ட வந்து தன்னுடைய பாலினத்தை மாத்திக்கிறாங்க. அதாவது சிகண்டி ஆணாகவும் சுனகர்ணன் பெண்ணாக மாறிடுறாங்க. சிகண்டியோட தமையன் திருஷ்டத்யும்னன், தங்கை திரௌபதி. மகாபாரத போர்ல பீஷ்மர் 9 நாள் நடந்த போர்ல பாண்டவர் பக்கம் இருந்த வீரர்களை நிறைய பேர் கொண்டுடுறார். இதனால வருத்தம் அடைந்த பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் பீஷ்மரை கொன்னாதான் நம்ம வெற்றிப்படையை நோக்கி போக முடியும், அவரை கொல்ல வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டவர்கள் பீஷ்மரை நம்மளால் கொல்ல முடியாது, அவர் ஆயுதத்தை கீழே போடுற வரைக்கும் நம்ம அவரால் கொல்ல முடியாதுங்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, போர்க்களத்தில் ஒரு பொண் வந்தால் அந்த பெண் முன்னாடி கண்டிப்பாக பீஷ்மர் ஆயுதங்களை எடுக்க மாட்டார், அந்த சமயத்தில் நம்ம அவரை கொண்டுடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன், போர்க்களத்தில் எந்த பெண் வந்து போரிடுவா, இது போர் நியதிக்கு சரியானது கிடையாது அப்படின்னும் போது அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, சிகண்டி இப்போ ஆண்மகனாக இருந்தாலும் அவன் பிறப்பில் பெண், இது நல்லா பீஷ்மருக்கு தெரியும். அதனால் சிகண்டி வந்தால் கண்டிப்பாக பீஷ்மர் ஆயுதங்களை எடுத்து போரிட மாட்டார். அதனால் நாளைக்கு நீ சிகண்டியை முன்னிறுத்தி போர் செய், அந்த சமயத்தில் வந்து பீஷ்மர் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்கறதுக்கு சரியாக இருந்ததால் பாண்டவர்களும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் 10ஆம் நாள் போரில் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் போரிடுறான். எதிரில் சிகண்டி அதாவது பெண் இருக்கிறத பார்த்து பீஷ்மர் ஆயுதங்களை கீழே வைக்க போகிறார். அந்த சமயத்தில் பார்த்து அர்ஜுனன் அம்பு மழை பீஷ்மர் மேலே எய்துறான். அந்த அம்பு மழையால் பீஷ்மரோட உடல் சரிந்து கீழே விடுறாரு. பீஷ்மருக்கு இச்சா மிருத்யு, அதாவது தான் விருப்பப்படும் போது தன்னோட உயிரை விடுறதுக்கான வரம் பெற்றிருக்கிறார். இந்த அம்புகளே அவருக்கு படுக்கை போல அமைஞ்சிருந்தது. போர் நடந்த சமயம் தக்ஷாயனம் காலமாக இருந்ததால் பீஷ்மர் தன்னுடைய உயிரை அந்த சமயம் விட விரும்பவில்லை. உத்தராயணம் காலம் வரும் வரை தன்னோட உயிரை உடலில் பிடிச்சு வச்சுட்டு இருந்தார். இந்த நிலைமையை பார்த்து
கௌரவர்களும் பாண்டவர்களும் வருத்தம் அடைஞ்சாங்க. சிவபெருமான் சொன்னது போல சிக்கண்டியான அம்பா இந்த பிறப்புல பீஷ்மருடைய மரணத்திற்கு காரணமா அமைஞ்சாங்க. நன்றிகள்.